எதிரானதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மோடி 3.0 வந்ததுலேருந்து உயர்நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம், அப்புறம் வேறு சில மாநிலங்களோட உயர்நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை இடிக்கு எதிராக கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க ஆரம்பித்திருக்கணும். மோடி 2.0ல் இருந்த அட்டூழியத்தை இடியால் இப்போ பண்ண முடியல. இடிக்கு வந்து செக் வைக்க ஆரம்பித்திருக்கு. நீதிமன்றங்கள் வந்து தலையில் குட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட கர்நாடகா ஹைகோர்ட்டு சித்தாராமையாவுக்கு இடி கொடுத்த சம்மன்ஸ்க்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது. இடி வந்து ஒரு வெறி பிடித்த மிருகமாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ அதுக்கு நல்ல ஒரு தடுப்பணை போடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு என்னென்னா, உண்மையிலேயே இந்தியாவை சூறையாடியவர்கள், மக்கள் ரத்தத்தை உறிஞ்சியவர்கள், மக்கள் ரத்தத்தை உறிஞ்சியவர்கள், இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள், இவர்களெல்லாம் இதில் தப்பித்து விடுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் நல்லாவே தெரியும். அவர் 5000 கோடிக்கு மேலே மணல் திருட்டில் வந்து அவருடைய பெயர் அடிப்படுது. ஏற்கனவே இஸ்ரோவோட அறிக்கை நம்மளே பேசியிருக்கோம். ஐஐடி இஸ்ரோவோட அறிக்கைப்படி அளவுக்கு அதிகமாக 4800 கோடிக்கு மேலே அவர் மணலை அள்ளி இருக்கான்றதுக்கு விஞ்ஞான ரீதியான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கு. விஞ்ஞான ரீதியான திருட்டா இல்லையான்றது நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக மணல் கொள்ளையில் மிகப்பெரிய அளவில் துரைமுருகனுடைய இலாக்கா ஈடுபட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறது. அதை தவிர